இல்ல இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க அதே மேடையில வந்து முதல் முறையா இன்னும் சொல்லப்போனா 2வது முறையா வந்து பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய பேரை வந்து 2 முறை பதிவு செஞ்சிருந்தார். இவர் அங்கிள்னு சொன்னவரு அவர கிராண்ட்ஃபாதர்ன்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா அவர் வந்து அவர் தாத்தானோ இல்ல அப்பானோ பிராண்ட் பண்ணிக்கல. இவர் தான் தன் அப்பான்னு பிராண்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் அப்பான்னு பிராண்ட் பண்ணினா அவர் அங்கிள் தான். எனக்கு அப்பான்னு கூட வரல, அங்கிளும் கூப்பிடுறோம், அவ்வளவுதான். நம்ம விஜய் அண்ணா என்னைக்குமே யாரையுமே தரம் தாழ்ந்த விமர்சிக்கல. ஓகேங்களா? மேபி ஒரு நாட்டினுடைய மேபி முதலமைச்சரை மேபி அப்படி அங்கிள்னு மேபி கூப்பிட முடியுமா? என்னங்க? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை அப்படி அங்கிள்னு கூப்பிட முடியுமா? மேபி அவங்களுக்கு பர்சனல் கனெக்ட் கூட இல்ல, இருக்கலாம். நான் தான் சொல்றேன். நீங்க பர்சனல் நாட்டோட கனெக்ட் கூட முதல்வர்னு இருக்கலாம். சொல்றீங்க இல்லையா? அப்போ நாட்டோட முதல்வருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். தன்னை எப்படி பிராண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம தன்னை அப்பான்னு பிராண்ட் பண்ணிக்கும் போது அப்பாங்கிறது ஒன்றும் அவ்வளவு அப்ப தரப்பான அங்கிள் என்ன தப்பு இருக்கு? என்னது? இல்ல அங்கிள் என்ன தப்பு? அதான் கெட்ட வார்த்தையா? அப்படி சொல்லல. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை சரி, நீங்க அப்படி ஜஸ்ட் லைக் தட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட முடியும் அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு ஒருமையிலையோ இல்ல ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியோ அப்படி பேசினா அது தப்பு. அது ரெஸ்பெக்ட்ஃபுல் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். அங்கிள்னு சொல்றது எனக்கு எந்த டிஸ்ரெஸ்பெக்டாகவும் தெரியல. டேய் தம்பின்னு சொன்னா கூட ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். டேய் தம்பின்னு சொன்னா, வெறும் தம்பின்னு சொன்னா கூட டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. ஓகேங்களா? அவங்கவுங்க வயசுக்கு எப்படி இருக்கோ அது அர்த்தம். இப்போ என்னை விட அவர் வயசுல 72 வயசு ஆகுது அவருக்கு. நான் அவரை கூப்பிடுறது தப்பே கிடையாது. அங்கிள் கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி பொதுவில் நீங்க என் பையன் வந்து அவரை தாத்தான்னு கூப்பிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனா அப்படி நீங்க பொதுவில் அழைச்சிட முடியுமா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்க அப்படி அழைச்சிட முடியுமா? அந்த உடல் நான் அவர் பேரை சொல்லி கூப்பிடுறத விட அவர் பேரை சொல்லி கூப்பிடுறத விட அவர் உறவு சொல்லி கூப்பிடுறது இட்ஸ் ஃபார் பெட்டர்ன்ற. அதாவது இப்போ வந்து நீங்க சொல்ல வந்தது வந்து என்னன்னா, ஏன்னா அவங்களே அந்த ஸ்டாலின்ற பேர் வேணா அப்பான்ற பேர் வேணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கே அந்த பேர் வேணா வேற பேர் வேணும்னு அவங்க மூவ் ஆகும்போது நானும் அவர் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு பதில் அவரை உறவு சொல்லி கூப்பிடுறது பெட்டர்னு தோணுது. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஒரு அங்கிள் ஆயிட்டாரு அப்படி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் அங்கிள் தாங்க.